தமிழ் வரலாற்றில் சங்ககாலம் என்பது இலக்கியம் மற்றும் கலாச்சாரத்தின் செழிப்புக்கு மட்டுமல்ல, உணவின் பரிணாம வளர்ச்சியின் குறிப்பிடத்தக்க கட்டமாகும். சங்ககால உணவு வகைகள் தினை, வரகு, சாமை போன்ற சிறுதானியங்களை சார்ந்து இருந்தன. அவை பெரும்பாலும் எளிய உணவாக பரிமாறப்பட்டன. அதே நேரத்தில் நெல் சோறு ஆடம்பரமாக கருதப்பட்டது. சங்ககால மக்கள் அசைவ உணவையே பெரிதும் விரும்பி உண்டனர். பண்டைய தமிழரின் நிலப்பகுதி ஐவகை ஆகும். குறிஞ்சி மக்கள் தினையும் நெய்யில் பொரிக்கப்பட்ட இறைச்சியையும் உண்டனர். மருத மக்கள் நண்டும் பீர்க்கங்காய் கலந்த கூட்டையும் வெண் சோற்றையும் உண்டனர். நேதல் மக்கள் மீன்கள், வயல் ஆமைகளை உண்டனர். பாலை மக்கள் புளி சேர்த்த சோற்றையும் இறைச்சியையும் உண்டனர். சங்ககால உணவுகளின் மரபு நம் முன்னோர்களின் ஞானத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. இது போன்ற வரலாற்று தகவல்களுக்கு எங்கள் வருவி செயலியை பின்தொடரவும்.